Hey guys, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் சின்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்காக நம்ம வந்து கோட் எழுதுறதுக்காக இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கோட் எழுதுறதுக்கு என்னன்னு ஈஸியாக புரியும். அதுக்காக இது வந்து டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்ப்யூட்டேஷன் கோட் எழுதலாம். சிம்பிளாக வந்துட்டு சம் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதலாம். ஸோ a = 13 ஒரு வேல்யூ இருக்குது, b = 7 ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ வந்து c = a + b அப்படின்னு ஒரு கோட் எழுதியிருக்கோம். a + bயோட சம் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த கோடில் நமக்கு எது டேட்டா டைப் அண்ட் எது வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது என்ன பண்ணுன்னா டெம்பரரி ஸ்டோர்ஸ் டேட்டா டு எக்ஸிக்யூட் சம் ஆப்ரேஷன். அப்படின்னா இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்குள்ளே நமக்கு நிறையா மெமரி பிளாக்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மெமரி பிளாக்குக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மெமரி பிளாக்கோட அட்ரஸ் வந்து 112, செகண்ட் மெமரி பிளாக்கோட அட்ரஸ் வந்து 114 அப்படின்னு வந்து ரேண்டமாக சில அட்ரஸஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா மெமரி பிளாக்குக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கோட் எழுதியிருக்கீங்க, a + b சம் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதியிருக்கீங்க. அந்த கோட் வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகணும் உங்களுக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா இந்த மெமரி பிளாக்குள்ள டெம்பரவரியாக அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். இப்போ நம்ம 13ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் மெமரி பிளாக்கை வந்து அலோகேட் பண்ணும் கம்ப்யூட்டர். அதே மாதிரி 7ங்கிற வேல்யூக்கு வந்து ஒரு செட் ஆஃப் மெமரி பிளாக்கை வந்து அலோகேட் பண்ணும். இந்த கேஸில் வந்து நம்ம 2 நம்பர்ஸை ஆட் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போது சப்போஸ் நம்ம வந்துட்டு 2 நேம்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 நேமை ஆட் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து தாமஸ்னு வேல்யூ வைக்கிறேன், சர் நேமுக்கு வந்து ஷெல்பிங்கிற வேல்யூ வைக்கிறேன். அப்புறம் ஃபுல் நேமை வந்து ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் சர் நேம் அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ்லேயும் ஃபர்ஸ்ட் நேமுக்கு சில பிளாக்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகும், சர் நேமுக்கு சில பிளாக்ஸ் ஆஃப் மெமரி அலோகேட் ஆகும். இந்த பிளாக் ஆஃப் மெமரி நம்பர்ஸ்க்கு அலோகேட் ஆகிறதும் அதே பிளாக் ஆஃப் மெமரிஸ் நேம்க்கு அலோகேட் ஆகிறதும் சேமாக இருக்காது. ஸோ இப்போ கோடிங்கில் நம்ம நம்பர்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெட்டர் ஆர் வேர்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் தான் வந்து டேட்டா டைப். ஸோ இன்டீஜருக்கு அலோகேட் ஆகிற மெமரி பிளாக்ஸும் ஸ்ட்ரிங்குக்கு அலோகேட் ஆகிற மெமரி பிளாக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் டேட்டா டைப்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு இன்டீஜரா இல்லை இது வந்து ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்வே பண்ணணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து கன்வே பண்ணணும் வெதர் அது வந்து இன்டீஜரா இல்லை அது வந்து ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து சின்டாக்ஸ் என்னென்னா இன்டீஜர் வந்து இன்ட்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கா இன்டீஜரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு கன்வே பண்ணால் தான் அது வந்து கரெக்டான மெமரி பிளாக்கை அலோகேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரஸ், மெமரி பிளாக் இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் கண்டுக்க தேவையில்ல. நமக்கு வந்து டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இதுவும் இன்டர்வியூ பேஸ்ட் கொஷின்ஸில் மேபி கேட்கலாம், சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ டேட்டா டைப்னா என்னென்னா கம்ப்யூட்டர் நீட்ஸ் டு நோ வாட் டைப் ஆஃப் டேட்டா டு பி ஸ்டோர்ட் அண்ட் எக்ஸிக்யூட் சம் ஆப்ரேஷன். அதுதான் டேட்டா டைப். நாம் வந்து கம்ப்யூட்டருக்கு என்ன டேட்டா டைப் பாஸ் பண்ணுறோங்கிறது வந்து கம்ப்யூட்டருக்கு கன்வே ஆகணும். ஸோ இன்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இன்ட்டுங்கிறது வந்து இன்டீஜர். அப்புறம் வந்து வேர்ட்ஸுக்கு இல்லை லெட்டர்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ட்டுங்கிற கீவேர்டும் ஸ்ட்ரிங்குங்கிற கீவேர்டும் போட்டிங்கன்னா தான் கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும்.
நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட சின்டாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜோட கிராமர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கிராமர் படி நம்ம வந்து கோட் பண்ணா தான் கம்ப்யூட்டருக்கு கன்வே ஆகும். அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயி நமக்கு வந்து ரிட்டன் ஆன்சர்ஸ் ஆர் வேல்யூஸ் என்னங்கிறது வந்து தெரியும். ஸோ, இப்போ நீங்க இன்டிஜர்ஸ் பாஸ் பண்ண போறீங்க. இப்போ நம்பர்ஸ் பாஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர் இன்ட்டுன்னு கன்வே பண்ணணும். இன்ட்டுங்கிறது இன்டிஜரோட கீவேர்ட். அதே மாரி ஸ்ட்ரிங்கு இப்போ பாஸ் பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கோட கீவேர்டு. ஸோ, அதுபடி கரெக்ட்டா பாஸ் பண்ணீங்கன்னா தான் கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள் அப்படின்னா, இந்த ஏபிசி அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம் அண்ட் ஃபுல் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் தான். இந்த வேரியபிள்ஸ் வந்து ஒரு நேமா ஆக்ட் ஆகும். அந்த ஈக்குவல் டூக்கு அதுக்கப்புறம் இருக்க வேல்யூஸ்க்கு வந்து நேமா ஆக்ட் ஆகும். இப்படி சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேரியபிள் ஏவோட வேல்யூ 13 வந்து 112ங்கிற மெமரி பிளாக்ல அலோகேட் ஆயிருக்கு. வேரியபிள் பியோட வேல்யூ 7ங்கிறது வந்து 119 அப்படிங்கிற மெமரி பிளாக்ல அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்னா என்னன்னு ஒரு ஐடியா கிளியரா வந்திருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா, கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். இப்போ இதுவரைக்கும் பேசிக்கா பார்த்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சின்டாக்ஸ், அப்புறம் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் அப்படின்னா என்னங்கிறத வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். பாய் பாய்.